23 ஜூன் மாதம் 24 இத்தகைய அருமையான திருவிழாவை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் பரத் கண்ணனி என்ன சொல்லியிருந்தாங்க. நான் சரின்னு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேரும் பண்ணிட்டு வந்திருக்கேன். தஞ்சாவூர். And my background is I am a electronics and communication engineer from under Anna University. I have got around 40 years of experience. 40 வருஷம். நான் 1983 பிஇ முடித்தேன். இது 41வது ஆண்டு சக்சஸ்ஃபுல்லாக லெக்சரராக ஜாயின் பண்ணி பிரின்சிபல் வரைக்கும் போய் 15 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜஸ் பிரின்சிபலெல்லாம் இருந்திருக்கேன். இது என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய படிப்பும் என்னுடைய பொசிஷனுக்குமான பேக்ரவுண்ட். நவ் லெட் மீ கம் டு த டாபிக். மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த சில்ட்ரன் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் த +2. நான் ரெண்டு கலந்து பேசுகிறேன், இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுகிறேன். +2 முடித்த மாணவர்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் இளங்கிளை பட்டம் பெற்றவர்கள், அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேட் டிகிரி வாங்கினவங்களும் சரி, இப்படி அப்ரோச் பண்ணலாம். இதுதான் ஐ எம் கோயிங் டு டெல். போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மளை ஒடுக்கிக் கொள்கிறோம். கவர்மெண்ட் காலேஜஸ் எதிர்பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு போகிறோம். மெடிக்கல்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா ஐஐடி என்ஐடியை தவிர நமக்கு எதுவுமே தெரிகிற மாதிரி இல்லை. எல்லாரும் ஐஐடி என்ஐடியை மட்டும்தான் நினைக்கிறோம். நம்ம குழுவில் கூட இன்னைக்கு அவர் வந்திருக்காரா என்னன்னு தெரில, ரொம்ப ஆதங்கமாக ஒருத்தர் குறிப்பிட்டு இருந்தார். நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஜேஇ கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். அதாவது கொஞ்சம் விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இன்னொருத்தர் பதில் கொடுத்துருந்தாரு. அந்த டிஸ்கஷன் இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜேஇ என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக கோச் கொடுக்குறோம், என்ஐடி ஐஐடியில் படித்தா நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் விவசாயத்தை வச்சு நம்மளால பிழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. அது உண்மை இல்லை, இரண்டையும் பார்த்து கொள்ளலாம். நம்ம இல்லைனாலும் இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சதை வச்சு வாங்கிட்டு திரும்ப நம்மளுடைய பண்பாடுக்கு திரும்பி போறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால ஆனா இப்ப நம்ம என்னுடைய படிப்புக்கு வரேன். நான் ஐஐடி என்ஐடியை தவிர மொத்தம் ஐஐடிஸ் 15 ஐஐடிஸ் இருக்கு இந்தியாவில். என்ஐடிஸ் சிலர் பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க, தாத்தாக்கள் பேரன் பேத்திகளுக்காக பார்க்கலாம், பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பார்க்கலாம். இதை உங்க மைண்ட்ல அப்படியே என்ன பண்ணலாம், யோசிச்சுட்டே இருக்கலாம். முதல்ல ஒன்று சொல்றேன், உங்களுக்கு கேட்டுக்கோங்க. உங்க பிள்ளைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு படிக்கணும்னா உங்களுடைய ரிசர்ச் நீங்க அந்த குழந்தை 9வது 10வது படிக்கும் போதே ஆரம்பிச்சிடணும். +2 படிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க கூடாது, 9 10 படிக்கும் போதே ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா தான் உங்க பிள்ளைங்களை பெஸ்டா கொண்டு போக முடியும். அதாவது சில இன்ஸ்டிடியூஷன், இப்போ இன்ஜினியரிங் எந்த காலேஜில் வேணாலும் படிக்கலாம், எந்த காலேஜில் வேணாலும், ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே 400 சில்ட்ர காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ், எங்க வேணா படிக்கலாம். ஆனா the mindset, the thought process, the thinking capacity, the level of dream is different for IITs and NIT children and other children who are studying in engineering, other engineering colleges. So that is very important. எங்க நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் நம்ம பிள்ளைங்களுடைய தாட் ப்ராசஸும் ட்ரீம்ஸும் டெவலப் ஆகும். அந்த ட்ரீம் தான் அவங்கள பெரிய ஆளாக கொண்டு போகும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ஐடி 20 இருக்கு, ஐஐடி 15 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஜேஇ எக்ஸாம். ஜேஇ மெயின் எழுதினா போதும், ஜேஇ அட்வான்ஸ் எழுதினா தான் ஐஐடிக்குள்ள போக முடியும். 2 ஜேஇ எக்ஸாம் எழுதணும். அண்ட் அதை தவிர IIIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IIIT. அதுல இப்ப சப்போஸ் ஐஐடி என்ஐடிஸ்ல எல்லாம் எல்லா கோர் இன்ஜினியரிங்கும் இருக்கு, லைக் சிவில், எலக்ட்ரிக்கல் எல்லாமே இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கு. பட் IIITல ஒன்லி ஐடி தான், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுக்கும் ஜேஇ தான் என்ட்ரன்ஸ், அதுக்கும் ஜேஇ. மொத்தம் IIITs மொத்தம் 25 இன்ஸ்டிடியூட் இருக்கு அக்ராஸ் இந்தியா. 25 இன்ஸ்டிடியூட் இருக்கு, ஜேஇ என்ட்ரன்ஸ் தான். ஆனா நம்ம மக்கள் IIIT யாருமே இது பண்றதில்ல. இன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். IIIT Lucknow has got the highest placement record with the highest salary.
the topmost salary in IIIT Lucknow is grabbed by Abhijit Trivedi, a boy. He is going to get 1.2 crore per annum, and he has been placed in Amazon, and he will be posted in Ireland. And the average salary of Lucknow IIIT, but it will vary. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் தகுந்த மாதிரி வேரியும். அதே மாதிரி வருஷத்துக்கும் வேரி ஆகும். ஸோ இந்த வருஷத்துல IIIT Lucknow உடைய average salary of the passed out student is 26 lakhs per annum. Can you imagine? பட் எவ்வளவு பேர் நம்ம பேருக்கு வந்து ஐஐடி என்ஐடி விட்டா IIIT உடனே ஐஐடி என்ஐடியில கிடைக்கலையா, கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கலையா, எங்கேயாவது ஒரு பிரைவேட் காலேஜ் கொண்டு போய் தள்ளு தமிழ்நாட்டுக்குள்ளே, அப்படிதான் யோசிக்கிறோம். நெவர். You see the other opportunities. It may be anywhere in India. அஸ்ஸாம்ல கூட இருக்கட்டுமே, நம்ம பிள்ளைங்க போய் ஹிந்தியும் கத்துக்கட்டுமே, ஃபுல் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் கத்துட்டு வரட்டுமே. ஏன்னா எல்லா திரைக்கடல் ஓடினவங்க தானே நம்ம ஹிஸ்டரியில சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணணும். We'll allow our children to go anywhere and face the situation, face the environment. Okay, and then IISc Bangalore. IISc Bangalore is a unique institution, and it offers only the science program, and of course it offers from technology program also, and that has got its own entrance. அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் மூலமா தான் நீங்க உள்ள போக முடியும். ஐஏஎஸ்சிக்கு போனா அந்த சில்ட்ரனுடைய திங்கிங்கே வேற லெவல் ஆயிடும். ஐஏஎஸ்சிக்கு போனா அந்த சில்ட்ரனுடைய திங்கிங்கே வேற லெவல். பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்கு, பிஎஸ்சி ஏரோஸ்பேஸ் இருக்கு, 3 years ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் அங்கேயே எம்எஸ்சி பண்ணலாம், வேணும்னா அங்கேயே ரிசர்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிஎஸ்சி எக்கப் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து சிஎஸ்ஐஆர் கீழே மட்டுமே 38 ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த 38 ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல போய் பிஜி பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணாங்கன்னா அவங்களுடைய பொசிஷன் எங்கேயோ போயிடும். நான் இப்ப சொல்றதெல்லாம் நம்ம சில்ட்ரனை நீங்க பரவலா விட்டீங்கன்னு சொன்னா இந்தியாவுக்குள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம சில்ட்ரன் போய் உட்காருவாங்க, எல்லா இடத்துலயும் உட்காருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து வந்து ஐஏஎஸ்சி சொல்லிட்டேன். இட் இஸ் a unique institution, only one institution in India, and that is the topmost institution, number 1 institution in India. அடுத்து I already told CSIR கீழே 38 ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. நம்ம பிஹெச்டி பண்ணணும், பிஜி பண்ணவங்களாம் நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வெறுமனா வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டியில அப்படிதான் நினைக்கிறோம். இல்ல, சிஎஸ்ஆர் கீழே இருக்க 38 யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஓடி போய் தேடி பாருங்க. அவங்க என்னென்ன மாதிரி ரிசர்ச் சப்போர்ட் பண்றாங்க. சில இன்ஸ்டிடியூட்ல யூ கேன் டு தி ரிசர்ச் இன் தி இன்ஸ்டிடியூட் இட்செல்ஃப், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இட்செல்ஃப். அண்ட் சில ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல என்ன பண்றாங்கன்னா they give fund for doing research in somewhere else. So you just go and see. இது வந்து எப்படி பார்க்கலாம், ஏன்னா நம்ம மீன் கொடுக்கறதுக்கு பதிலா மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி பார்க்கலாம், எப்படி தேடலாம் அப்படின்னு சொன்னா நானும் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் செஞ்சிடல. கூகுள் இருக்காரு, கூகுள் அண்ணே நமக்கு இருக்காரு. கூகுள் அண்ணே நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அதை விட்டா சாட் ஜிபிடி இருக்காரு, சாட் ஜிபிடி நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. ஜஸ்ட் போய் டைப் பண்ணுங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா, ஃபினிஷ். யூ வில் கெட் நம்பர்ஸ் 100 numbers. இல்லையா, உடனே போடுங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கு மட்டும் எத்தனை இன்ஸ்டிடியூட் இருக்குன்னு வரும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, அதுக்கு மட்டும் எத்தனை இன்ஸ்டிடியூட் இருக்குன்னு வரும். ஜஸ்ட் சர்ச். இந்தியாவில் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. போனதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டிடியூட் என்னன்னு கேட்போம், அட்மிஷன் ப்ராசஸ் இன் தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் டைப் பண்ணுங்க. And it will give you what is the admission process, what should be the entrance, when the entrance will be conducted, and what will be a cut-off mark for the admission. Everything will come in ChatGPT. So, but this process should start when the child is in 9th standard. This process should start when the child is in the last moment, because some of the entrance examination starts in December. It does not go to March. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கிடையாது. டிசம்பர்லயே சில இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் என்ட்ரன்ஸ் வந்துருது. ஓகே, அடுத்து வந்து எய்ம்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து மெடிக்கல் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டிடியூட். எய்ம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். அதை தவிர எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் தேர் ஓன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட், லைக் எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ், லைக் வைஸ். ஓகே, அதை தவிர நிமான்ஸ் Bangalore, it is also a research institute in medical. Then suppose அவங்க சயின்ஸ் குரூப் படிச்சாலும் சரி, மேத்ஸ் குரூப் படிச்சாலும் சரி, எதை படிச்சாலும் சரி, என் குழந்தை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல லாயரா வரணும், இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா வரணும் அப்படின்னு நீங்க ஏன் போகக்கூடாது? போய் உட்காருவோம். அப்படி வந்து நினைச்சீங்கன்னா லா யூனிவர்சிட்டிஸ், there are 6 law universities of central governments available in India. Okay, then NLSIU Bangalore,
NALSAR Hyderabad, NUIS Kolkata, National Judicial Academy Bhopal, Indian Law Institute New Delhi. Likewise, there are so many law institute, and in the law institute la pona and the lawyer உடைய குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய எய்மும் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய எய்மும் வேற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் ஒரு உங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. அதை தவிர இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு ஒரு ஃபோரம், அந்த ஃபோரம் இஸ் ஆஃபரிங் ஆல் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் and also engineering technology programs, and this institute are located at Pune, Kolkata, Mohali, Bhopal, Trivandrum, Berhampet. Likewise, in so many places this particular institution is there, and this conducts a different entrance test. It is called IISER aptitude test, IAT. It is called IAT. So, and this also more than 11 institutions are available across the India. And arts and science, you can put it in any of the arts and science is available in Tamil Nadu. But if you select the central universities, the quality of study will be something different. Like Jawaharlal Nehru University, New Delhi, Tata Institute of Social Science, Mumbai. So if you put your children there, the level of quality of the children after getting graduation will be enhanced like anything. அப்புறம்